எபேசியர் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரம் 33. இந்த கணவர் மனைவியின் நடத்தை என்ற இடையில போடப்பட்டிருந்தாலும் கணவன் மணவாளனாக கிறிஸ்து நாம் மணவாட்டியாக இருக்கிறது 33வது வசனம். இதில் 32வது வசனம். இதில் அடங்கியுள்ள மறை பொருள் பெரியது. திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். இது கணவன் மனை உறவை குடும்ப தெய்வீக உறவை என்பதை காட்டு. அதே போல் நம் ஒவ்வொரு தனிப்பட்ட மணவாளனாக நாம் மணவாட்டியாக இருக்கிறோம். அவர் சிலுவை செஞ்ச ரத்தத்தாலும் தண்ணீராலும் ரத்தத்தால் உறவை ஏற்படுத்துகிறார். தண்ணீரால் நமக்கு தெய்வீக தன்மையை கொடுக்கிறார். இந்த பூமியில வெறும் மாமிசத்திலே எலும்பில் எலும்புமாகத்தான் ஆதாம் படைக்கப்பட்டான். கிறிஸ்துவன் தொடக்கம் 2:18-25 சொல்லி பார்க்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தாலும் தண்ணீரால் நாம் வெறும் ஊழியர்களுக்குள் உள்ளதாக அல்லாமல் ஆவிக்குரிய இயல்போடு தெய்வீக மக்களாக உறவுக்குள் நாம் முதலில் வாழ்வும் அதன் வழியாக நம்முடைய குடும்பம், நம்முடைய சமுதாயம், நம்முடைய கம்யூனிட்டி எங்கே நாம் இருக்கிறோமோ அந்த இடத்தில் ஒரு குடும்ப உணர்வோடு செயல்படுத்த ஆண்டவருக்கு வெற்றிவார். செவிப்போமா. நீங்கள் நல்ல ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த உன்னத அனுபவத்திற்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென்.